என் பர்த்டே எப்படிலாம் நடக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Nandana. Diga, idlo edudra. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஆமா குட்லையா? எடுத்து ஊட்டி. ஏன்டா உசுர வாங்குறீங்க? என்ன பண்ற? அவன் குடிக்கணும் பாய். திரும்ப யாரா ஃபேமிலியா கேக்க தெரியல அப்ப ஏன்டா? நீ எல்லோடு வேணும். கேக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர். கொலாபரேஷன் பண்ணிருக்கீங்க அந்த கடையில? அப்பா இங்கதான் இருக்கேன். அப்ப இங்கதான் இருக்கேன். எல்லாருமே எல்லாம் ஃபேமிலியா வந்துருங்க. எல்லாருமே ஃபேமிலியா வரலாம் சரத்து. ஆமா சரத் ரவீன் எல்லாம் கப்பல் சார் வாங்கி வா. ஏன்னா அந்த வீடியோ வா பக்கத்துல நீங்க அந்த கொக்கல் போயிடுவாங்க. என்னடா இப்படி யாரும் பாவுண்டே. அங்க அவன வந்தடா. தம்பி இது நீ சொன்னாங்க. அங்க போய் எங்கடா கலக்கு வாங்கி அவ ஒரு பீஸே 3 பேர் கொடுத்தான். ரவீன் நாம அடிச்சிட்டா. அதெல்லாம் முடியாது. சிரிக்கிறாங்க. மூக்குல எல்லாத்தையும் ஊத்திட்டியா? எல்லாத்தையும் ஊத்திட்டியா? என்னடா பண்றான் அவன்? கீழ விழுந்து. நான் முடிக்காத நின்னுட்டேன். ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே நவீன். நான் வந்திருக்கேன் गाइस நவீன் வீட்டுக்கு. ஹேப்பி பர்த்டே நவீன். गाइस மக்களே நான் நவீன் வீட்டுக்கு வரேன். பின்னாடி போங்க. பிரிக்கிறியா போட்டோ மட்டுமா? गाइस ஃபர்ஸ்ட் நாங்க gift பிரிச்சாச்சு. இப்ப வீடியோக்கோசரம் ரீவைண்ட் பண்றோம். ஓகே இல்ல இப்பதான் பிரிக்கிறோம். போய் சொல்றேன் गाइस. மார்னிங் गाइस. கட்டாரத்தை பேசாதீங்க. உங்களுக்காக எங்கள் விஜய் உங்கள் விஜய் நம்ம அது பேசிட்டு இருக்காங்க. சூப்பர் ஆடு. நவீன்கா गाइस மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு गाइस. பெரிய வீடியோ ஆக்சுவலா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அனிமேல இருந்து இது
இந்த கலர் ஆர்டர் போட்டா வேறடா அப்பா சாமி. இது கிடைக்காதுடா. சரி நாங்க அமெரிக்கால ஆர்டர் போட்டுருக்கோம். அம்சிக்கறதுல வாங்கிட்டு இருக்கோம். ரைஸ் டப்பாக்குள்ள அதுல இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க? நம்ம தான் ஏய் விஜய் மாதிரி பண்ணாதடா, கட் பண்ணிடுவோம்டா. டேய் நீ அந்த பொம்மையை மட்டும் என் மாப்பிள்ளைக்கு தரலைன்னு வச்சுக்கோ. தேங்காய் கொடுத்துட்டானா? கத்துற மாதிரி இருக்கும். நிஜமாவா? சவுண்ட் வரும்னு நினைச்சேன். எல்லோ கலர் இருக்கே கால் கையெல்லாம் தனித்தனியா இருக்கு. ஏய் கால் மட்டும் அவனுக்கு குடுறான். லெக் பீஸ் வேணுமா? ஹை அம்மா இனிமே தனித்தனியா சேர்க்கணும். டிவி வேணும். ஸ்டாண்ட் அப்படிதாங்க வராது. அதை சேர்த்திடா, அதை சேர்த்திட்டே வண்ட கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி பிச்சு பிச்சு வச்சிடும். அதோட அதிக எண்ணிக்கையில கூட பிடிக்கும். ஏய் மாஸ்டரா டேய். பண்ணி சேர்த்தலாமா கேக்குறாங்க. உட்காருங்க வாங்க. வெயிட் ஆகுதா? அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். போட்டு எடுத்துட்டு இருக்காண்டா. கால் வந்துருச்சு. கால் வந்து வீடியோ எடுக்கண்டா லூஸ் பண்ணல. அட்டன் பண்ணி பேசுற கால் வந்துருக்கா. அந்த கம்பெனி ஹலோ கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த சொல்லுங்க. ஆ உங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வர்றேன். எங்கடா மூணு கை இருக்கு. ஃபேமிலிக்கு இதே வேலையா போச்சுடா. எப்போ வந்தாலும் கோத்து விட்டே இந்த கேரக்டர்ல மூணு கை இருக்குடா. இங்க பாரு மூணு கை இருக்குடா. கம்மனர்ரா நீ சங்கட்டம் பண்ணி விட்டுறாதரா. அப்பப்ப மாத்திக்கலாம். என்ன தெரியுமா சரிங்க இல்ல சரிங்க இல்ல ஐயோ இருக்கு. சரினாவா இல்ல அதான் எனக்கு யாரும் தெரியாது. நீ ஃபுல் எப்படி போற? இல்லடா அதுக்கு பேரு அட்லப்பம் மொட்லிகா வட்லப்பம் மூக்சலி. எங்க அப்பா பேசுறாங்க. இங்க கால் ஹலோ அது எக்ஸ்பெக்டிங் ஏதோ ஒன்னு பிடிச்சு. சொல்லுங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா? இப்பதான் தமிழ பார்த்தேன், இப்பதான் சொன்னா அவங்கள பத்தி. சரி நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருப்போம். சரி வச்சுட்டுங்களா? வரேங்க. ஒருவேளை அந்த மந்திர கை கழட்டிட்டு திரும்ப அந்த கை வச்சுக்கிறது, சும்மா கை வச்சுக்கிறது. அவ்வளவுதானா? ரைஸ் என்ன இருக்கு இது பாருங்க. என்ன இருக்கா? எப்படா முடிப்பான்? ஏய் இவன் பேர் என்ன? உசுமகியா? இவன் நரேஷ் சுமாக்கி நருத்து சுமாக்கி பெருசைட்டே தான் இதை பார்த்து இப்போ வந்து நீ பண்ற என்ன சொல்லணும்னு தெரியல. முதல்ல இதை பாரு. சொல்லுண்ணா, இது ஏதோ அந்த இடத்துல தொங்குற மாதிரி தான் வரும் நினைக்கிறேன். நான் வேற ஒரு காரணம். செத்தான்டா. ரைஸ் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கொடுத்தீங்கன்னா கழட்டி கையில் கொடுத்துருவான். ஃபைனலா இதை அசம்பிள் பண்ணியாச்சு. அதான் ஆங்கில அப்படியே அழகாக நீ ஆங்கில பார்க்க வேண்டாம். ஏன்னா கீழே சாப்பிட்றாங்க. சாதா அர்ஜுனா ஏற முடியும். அதை மாற்றி தான் மாட்டான். அது உடையல. பார்த்துங்க அசம்பிள் பண்ணியாச்சு. சத்தமாக பேசினா அங்கே போய் கேட்கணும். அசம்பிள் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அவ்வளோ சத்தமாக வேண்டாம். ரைட்டு மெயினாக நீங்கள் பேசுங்க. ஏன் கிஃப்ட் உங்களுக்கு நான் எப்படி என்ன ப்ரோ நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. 28 வயசாயிடுச்சு. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என் பர்த்டேவை கொண்டாடுறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. அதுவும் முக்கியமாக என்னோட ஃப்ரெண்டோட பையன் முத்துப்பாண்டி, ஆக்சுவலாக அவன் பேர் மித்ரன், அவனோட சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொண்டாடினாலும் அதோட சந்தோஷங்கிறது ரொம்ப பெருசாக இருந்தது. கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியே ரொம்ப கிஃப்ட் பிரிக்கிற அரட்டையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொஞ்சம் பிரிய முடியாமல் ஒரு பாய் சொல்லி எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுதுங்கிறது
அந்த அன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஒரு மாதிரி எனக்கு பீஸ்ஃபுல்லாகவும் மன நிறைவாகவும் இருந்தது. அதுக்கு காரணம் என்னோட கூட இருக்க சில நண்பர்கள் அண்டு நண்பிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த மாதிரியான பர்த்டே சம்பவங்களை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் படித்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்லிபென்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.